வணக்கம். பயமுறுத்தும் பல மலைகளில் பார்த்து வந்த சில மலைகள். பொதிகை மலை. தென்கைலாயம் என்று அழைக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் 6120 அடி உயரம் கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தாமிரபரணி உருவாகக்கூடிய இந்த இடத்தில் அமைந்திருக்கும் இந்த மலை பொதிகை மலை. வெள்ளையங்கிரி. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் 5800 அடி உயரம் கொண்ட 7 மலைகளை தாண்டி சுயம்பு வடிவில் அமைந்திருக்கும் வெள்ளையங்கிரி ஈசன், வெள்ளை விநாயகர், பாம்பாட்டி சித்தர், கைத்தட்டி சுனை, அர்ஜுனன் வில், பீமன் கலி உருண்டை, ஆண்டி சுனை இவற்றை கடந்து ஈசனை தரிசிக்க வேண்டியிருக்கும். பர்வதமலை. திருவண்ணாமலை கடலாடி கிராமம் அதன் ஒட்டிய பகுதியில் 4500 அடி உயரம் கொண்ட பர்வதமலை. சிவன் தவம் செய்ததாக சொல்லப்படும் மலை. மல்லிகார்ஜுனன் பிரம்மராம்பிகை தரிசிக்கும் வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்குமா என்பது அரிது. பல்வேறு இன்னல் மிக்க சவாலான பாதைகளை கடந்து இவரை தரிசிக்க வேண்டியிருக்கும். சதுரகிரி. மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கும் 3200 அடி கொண்ட இந்த மலை. இந்த மலை பார்ப்பதற்கு தானிப்பாறை, காளியம்மன் கோவில், வழுக்குப்பாறை, மலட்டாறு ஓடை, சங்கிலிப்பாறை, கோணத்தலவாசல், காரம்பசுமாடு, கோரக்கற்குகை, குளிராட்டி, இரட்டைலிங்கம், சின்ன பசுக்கிடை, நாவல் ஊற்று, வருசநாடு பிரிவு, பச்சரிசிப்பாறை, வனப்பேச்சியம்மன், யானைப்பாறை, பெரிய பசுக்கிடை, புலாவடி கரிப்பு இவற்றையெல்லாம் தாண்டி இவரை தரிசிக்க வேண்டியிருக்கும். அப்படி தரிசிக்கும் வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிடைக்குமா என்பது அரிது. அடுத்ததாக கொண்டாரங்கி. திண்டுக்கல் மாவட்டத்தில் கீரனூர் ஒட்டிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கொண்டாரங்கி மலை. பார்ப்பதற்கு கூம்பு வடிவிலான இந்த மலை பல்வேறு சவாலான பாதைகள், கடினமான பயமுறுத்தக்கூடிய இந்த பாதை. இங்கு வாய்ப்பிருந்தால் ஒரு முறை சென்று பாருங்கள். அங்கு அழகாக வீற்றிருக்கும் மல்லிகார்ஜுனனை காண்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு அம்மன் செந்தில் விராலிமலை என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். நீங்கள் எந்தெந்த